இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் ஏம்ல இப்ப என்னது காத்துல பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்க? அது டேய் என்ன ஆச்சு? ஒன்னும் இல்லையா அண்ணா காப்பி ஏதாவது வேணுமா? இப்ப வேணாம்ல புற வாங்கிக்கிட்டுதேன். பரணி ஒரு நிமிஷம் ரூம்குள்ள வாங்க. இப்ப எதுக்கு அவ்வளவு கூப்பிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் இங்க எங்க முன்னாடி பேசு. அது என்ன தனியா கூப்பிடுற? எப்போ நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். ஏட்டி பரணி நீ உள்ள போட்டி. சரி கிட்டா வர வர இவன் போக்கு சரியே இல்ல. ஒரு திமிஷா இருக்கான். இசைக்கு கல்யாணம் ஆகி புருஷனோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு இப்ப புள்ளைய பெத்துட்டா. ரத்னாவுக்கும் கல்யாணம் ஆகி சந்தோஷமா வாழுதா. உனக்கும் அந்த மாதிரி புருஷங்காரன் புடவை வாங்கி கொடுக்கணும், வளையல் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைலாம் இருக்கும்ல. அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்லையே, ஒரு சாதாரண புருஷன் மாதிரி பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்தணும்னு தோணுதே. ஃபைனலி தோணாம என்ன இல்ல, தோணுனா என்ன தப்புங்க? இல்ல இவ்ளோ நாள் நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டதே இல்லையே. பட் நாள் இந்த மரமண்டைக்கு புரியல. காலகாலத்துல நடக்க வேண்டியதெல்லாம் நடந்திருந்தா என்ன நமக்கும் ஒரு புள்ள பிறந்திருக்கும்ல. ஆமா ஆமா. ஆனாலும் டேய், ஆனா எப்படி இந்த மாதிரி திடீர்னு ஒரு ஞான உதயம்? தங்கச்சிக்கெல்லாம் பார்க்கும்போது உனக்கும் எப்படி செய்யணும்னு ஆசையா இருந்துச்சு, அப்படிதான். ஆஹா, ஆண்டவன் இருக்கான் குமாரு. உனக்கும் அவன் நல்ல புத்தியை இப்பதான் கொடுத்திருக்கான். பரவாயில்ல. எனக்கு இப்பெல்லாம் பூ வாங்கிட்டு வர, அல்வா வாங்கிட்டு வர, இப்போ எனக்காக வளையலும் வாங்கிட்டு வர அளவுக்கு முன்னேறிட்ட. கங்க்ராட்ஸ். போட்டு பாரு எப்படி இருக்குன்ட்டு. டேய், உன் தங்கச்சிங்களுக்கும் வாங்கிட்டு வந்தியா? இல்ல, உனக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். அவங்களுக்கு தான் புருஷங்காரங்களா இருக்கானுங்களா, அவனு வாங்கி கொடுப்பானுவ. டேய், இத நான் மட்டும் போட்டுக்கிட்டு அவங்களும் ஃபீல் ஆவாங்கல்ல. அவங்களுக்கும் போய் வாங்கிட்டு வா போ. நேரத்துல இப்ப நீ போட்டிக்க, நாளைக்கு வாங்கி தருதே. இப்ப போறியா இல்லையா? போடா. இல்ல, உன்னை எப்படி போட வைக்காதுன்னு பாரு. எங்க? தோ வந்துருதே. அப்படியே இரு, தோ வந்துருதே. எல்லாம் உங்களுக்காக தான்ல. அனஜி, தங்கச்சிகள் எது கேட்டாலும் யோசிக்காம கொடுங்க. மொத்த கணக்கையும் கடைசியா பாத்துக்கிடலாம். அண்ணே என்னது? எதுக்காக இப்ப மொத்த வண்டி எடுத்துட்டு வந்து நிக்கிற? சண்முகம், நீ வர்றதுக்குள்ள இவங்க ஆளாளுக்கு ஒரு கற்பனைக்கு போயிட்டாங்க. நீ என்னன்னா திடீர்னு வளையல் வண்டி எடுத்துட்டு வந்து நிக்கிற? ஏல இந்த வளையல் வண்டி கூட்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு அவசர அவசரமா ஓடனியாக்கும். என்ன அண்ணாச்சி உறங்கிட்டாருனா சீக்கிரமா உறங்க வரலாம். அதுக்குதான். இந்த பாரு, தங்கச்சி தங்கச்சின்னு இவ்வளவு மட்டும் வாங்கி கொடுக்க கூடாது. உன் வீட்டுக்காரிக்கும் வாங்கி கொடுக்கணும். என்ன பிரசிடென்ட் முதல்ல டாக்டர் அம்மாவுக்கு தானே வளையல் வாங்கினாரு. அடப்பாவி. பிரசிடென்ட் சர்வால், டாக்டர் அம்மாவுக்கு வாங்கின அதே வளையல் டிசைனை காட்டவா? அப்படின்னா மைனிக்கு தான் நீ முதல்ல வளைவி வாங்கிருக்கல்ல. அதையும் கேக்குறீங்க? தங்கச்சிங்களுக்கு வளையல் வாங்கி கொடுத்தாதான் டாக்டர் அம்மா வளையல் போட்டு பார்க்கலாம். அதனாலதான் உறங்கிட்டு இருந்தவனை எழுப்பி கூட்டு வந்துட்டாரு. ஓ, அப்படி வள நின்னு பேசிக்கிட்டு போய் வளையல்லாம் எடுங்க. போங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கங்க. போய் வேண்டியதை எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் மைனி. போய் எடுத்துக்கோங்க. நீங்க கூட வா. நானா? ஆமா. நீ ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. சரி வாங்க. நம்ம 2 பேரும் தனியா ஒரு சின்ன உலகமா வாழறதுக்கு வீடு பார்க்கலாமா வாடகைக்கு? என்ன சரிவு? உங்களுக்கும் அண்ணனுக்கும் ஏதாவது? ஏய் சேச்சா, சண்முகம் அப்படிலாம் யோசிப்பான்னு நினைக்கிறேன் ரத்னா. அப்புறம் என்ன அறிவு? நமக்கு இந்த வீடு இருக்கும்போது எதுக்கு தனி வீடு? ரத்னா, இப்ப சண்முகம் எதுக்காக இந்த மாதிரி வளையல் வண்டி கூட்டிட்டு வந்தான்னு நினைக்கிறேன்? எல்லாருக்கும் வளையல் வாங்கறதுக்கு. அதுவும் எதுக்கு இன்னைக்கு திடீர்னு கூட்டிட்டு வந்தான்? அது பரணி சொன்னானு. அதான் பிரச்சனை. பாவம் சண்முகம் பரணிக்காக ஆசையா வளையல் வாங்கி கொடுக்கணும்னு கொடுத்திருக்காரு. ஆனா பரணி சிஸ்டர் இத போட்டுக்கிட்டா தங்கச்சிங்கெல்லாம் பாக்குறப்போ அண்ணன் தனக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பாங்கன்னு பயந்துட்டாங்க. ஆமா அறிவு, வேண்டான்னு சொல்லலாம்ல. பரணி சொல்லிதான் அண்ணா அவரை கூட்டிட்டு வந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. சண்முகம் ஆசைப்பட்ட வளையல், மல்லிப்பூ, பிரியாணி எதுவா இருந்தாலும் அவன் ஆசையா தனியா வாங்கி கொண்டு போய் கொடுக்க முடியுதா பாத்தியா? உண்மையிலேயே நாம இந்த வீட்டுக்குள்ள குடியிருக்கல, அவனோட வாழ்க்கைக்குள்ளதான் குடியிருக்கோம். பாவம் அவங்களுக்கும் ஒரு பிரைவசியே இல்ல. நாம ஒன்னா அவங்கள விட்டு வெளியூரோ இல்ல வெளிநாடோ போக போறதில்ல. இதே தெருவுல இல்ல அடுத்த தெருவுல கூப்பிடுற தூரத்துல, ஒரு போன் பண்ண 2 நிமிஷத்துல ஓடி வர தூரத்துல நம்ம அந்த மாதிரி வீடு பார்ப்போம். டெய்லி இங்க வருவோம், அரட்டை அடிப்போம், ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். ஆனா வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் தனித்தனியா வாழும் ரத்னா. என்ன சொல்ற?
நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அண்ணன் இத பத்தி என்ன நினைக்கும்? சண்முகத்தை விடு, அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஆனா சண்முகமும் பரணியும் நம்ம வாழ்க்கைக்காக எவ்வளவு செஞ்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் நம்ம 2 பேரையும் எவ்வளவு நிம்மதியா வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரையும் சந்தோஷமா நிம்மதியா வாழ வைக்கிறதான நாம காட்டுற நன்றி கடனா இருக்க முடியும். புரியுதுங்க. இங்க பாரு, இசக்கி முத்துப்பாண்டி அண்ணன் கூட அந்த வீட்டுல வாழ போறா. ஏற்கனவே வீரா சிவபாலன் கூட சேர்ந்துட்டா. இப்ப நந்தி மாதிரி நம்ம 2 பேரும் தான் உட்கார்ந்துருக்கோம். இது உனக்கு தப்பா தெரியல ரத்னா? பரணி சிஸ்டரும் சண்முகமும் தனியாவா இருக்க போறாங்க. கூட மாமா இருக்காங்க, கனி இருக்க போறா. இதோ நாம இங்க எங்கேயாவது பக்கத்து தெருவுல இருக்க போறோம், அவ்வளவுதானே? அதெல்லாம் சரிதான். அண்ணன் சம்மதிக்குமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ரத்னா, சரியா? உனக்கு இது ஓகேவா? ஓகே தாங்க. வீட்டுக்கு வந்து தகராறு பண்ண போறியா? பண்ணிக்க. சமூகத்துக்கிட்ட எப்படி பிளேட்டை திருப்பி போடணும், எப்படி பேசணுங்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க. ஏய் ஏய் கனி, ஏய் கனி, ஐயோ ஏய் நில்லடி, ஏய் ஏய் கனி, உன்னை தாண்டி கூப்பிடுற. ஏய் நில்லடி, அடியே. ஏய் கனி, ஏய் கனி, ஏய் கனி, கதவு தர. அக்கா, ஐயோ ஏய் கதவு தரடி. ஏய் அக்கா, 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 அவங்க அங்க வெளியில வந்திருக்காங்க அக்கா. எதுக்காகடி இப்ப இப்படி ஓடியாடுற? அக்கா, அவங்க 2 பேரும் அங்க நின்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க அக்கா. என்னடி, என்ன ஆச்சு? ஏன் ஏதோ பேய பார்த்த மாதிரி ஓடியாடுற? ஓ ஏய் கதவு தரேன்னு சொல்றேன்ல. அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அக்கா. இரு, என்னன்னு பாக்குறேன். ஐயோ ஏய் கனி, அக்கா, ஏய் அக்கா, அவங்க வெளியில வந்துட்டாங்க போல அக்கா. இருட்டி, இரு, பதறாத. ஏய் அடியே, கதவை தரடி கனி. கனி கதவை திறக்கவே மாட்டேங்கிறாளே. வாப்பா வாப்பா கனி, கதவை திறக்கவே மாட்டேன். ஐயோ சண்முகம், சண்முகம், வேண்டாம், விடு சண்முகம். ஐயோ சண்முகம், வேண்டாம் சண்முகம், விடு, நான் பேசிக்கிறேன். சண்முகம் விடு, வேண்டாம், வாடா. ஏய் என்னமா பரணி, என்னடி ஆச்சு? இந்த புள்ள கனி என்னடான்னா உள்ள போட்டிட்டு என்ன உள்ள விட மாட்டேங்கிறா. இவன் என்னடான்னா வந்தது வராதுமா என் கழுத்து பிடிச்சி நெரிக்கிறான். அத்தை சும்மா நடிக்காத. ரோட்ல நீ யார் கூடயோ பேசிட்டு இருந்த. கனி எல்லாத்தையும் பாத்திருக்கான். இதுக்கு மேல நடிச்சு ஒண்ணு ஆக போறது இல்ல. யார் கூட பேசிட்டு இருந்த, என்ன பேசிட்டு இருந்தன்னு சொல்லு. இவனோ எடுபட்ட பையன் என்கிட்ட வந்து இதுதான் சம்மு விடான்னு கேட்டான். நான் ஆமான்னு சொல்லிட்டு அவன் யாரு என்ன ஏதுன்னு விவரம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன இப்போ இப்படி கலந்து இந்த பெரிய அத்தை கெட்ட பொம்பளைன்னு